சத்குருவே சிவம், சத்குருவே அனைத்தும். எழுத்தாளர் தேவன் கதையிலேருந்து படித்தது ஒரு கதையை சொல்கிறேன். அவரோட அனுபவம் பேசுது. ஒருத்தர் அவர் வீட்டு பக்கத்து வீட்டுக்கு ஒரு 55 வயசு மிக்க ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு இவர் அட்வைஸ் பண்ணுறாரு. அந்த அட்வைஸை நல்ல விதமாக ஏற்றுக்கிட்டா பரவாயில்ல, ஆனால் ஏற்றுக்க மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நாள் நான் எங்கள் அத்தைக்கு புடவை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு, அதெல்லாம் வேஸ்ட்டு, எதுக்கு போய் வாங்கி கொடுத்தீங்கன்னு. என்னடா இது எல்லாம் இப்போ பாரு கருணாக்கை வச்சுட்டு அபசகுணம் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு 2 நாள் அந்த புடவை கட்டிட்டு மறுநாள் அத்தை அந்த தண்ணியில் நினைக்கிறாங்க. சாயம்லாம் வெளுத்து போயிடுது. பத்தியா, நான் சொன்னல நீ வாங்கி கொடுக்காதுன்னு, சாயம் வெளுத்து போச்சு பத்தியா அப்படின்றாரு. ஓ, அப்போ நம்ம அவர் சொன்னது அனுபவத்தில் சொல்கிறாரு, நான் அதை ஏற்றுக்கிட்டேன். அதே மாதிரி 2வது தடவை என்ன பண்ணுறாரா, கூரை மேயலாம், கூரை கைட்டிட்டு தளம் போடலாம் அப்படின்னு நினச்சி போடுறதுக்கு எல்லாம் ஆயத்தமாறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பக்கத்து வீட்டுக்காரு, இப்போ பண்ணாத, மழை காலம், மழை வந்துடும்னு. ஆனால் நான் கேட்காம பண்ணுறேன், மழை பிச்சுக்கிட்டு கொட்டுன்னு கொட்டிடுச்சு, வீட்டில் இருக்கக்கூட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த முறை என்ன பண்ணுறாரு, இவர் எதுவுமே சொல் பேச்சு கேட்குறதே கிடையாது. ஊரில் அந்த ஊரில் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஏலச்சீட்டெல்லாம் பிடிப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஆள் ஏலச்சீட்டை பிடிக்கிறாரு. இவருக்கு ஆசை, அந்த சீட்டு கட்டினா நம்மளுக்கு டபுளாக கிடச்சிரும், வருஷம் கழிச்சு நம்ம கட்டி பார்ப்போம் அப்படின்னு போய் கேட்குறாரு. வேணாம், ஏலச்சீட்டெலாம் கட்டாத, அதெல்லாம் எடுத்துகிட்டு நஷ்டமாயிடும், உனக்கு எதுவுமே கிடைக்காது, பண்ணாதன்னு சொல்கிறாரு. அதை ஒன்று மாத்திரம் பக்கத்து வீட்டுக்காரர் கேட்குறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள்லேயே ஆயிரக்கணக்கில் வசூல் பண்ணிக்கிட்டு அவனுங்க கூண்டோடு கிளம்பி ஓடிப்பிட்டானுங்க அந்த சீட்டு பிடிச்சவனுங்க. நம்ம என்ன ரொம்ப ஈஸியாக எல்லோரையும் சொல்லுவோம், பாரு கரு நாக்கு, எது சொன்னாலும் பழிக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம கேலி பண்ணுவோம், திட்டுவோம். நீ யார் அட்வைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு, நீ பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கக்கூடாதா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறதுக்கு திட்டுவோம். ஆனால் நம்ம நிறைய அட்வைஸை கேட்டோம்னா நம்ம முன்னேறலாம். அதை நம்ம செய்ய மாட்டோமே. எப்போவுமே நாம் என்ற அகங்காரம் நம்ம தலையில் உட்காந்துக்கும். நம்ம என்ன இவங்க சொல்லி நம்ம கேட்குறதுன்னு நம்ம மனசுக்குள்ளே சொல்லுவோம். கேட்காம நம்ம நிறைய லாஸ் பண்ணியிருக்கோம் வாழ்க்கையில். நிறைய பேரை ஃப்ரெண்ட்ஷிப் இதனால் இழந்திருக்கோம். கோவப்படுவோம், இவங்க அட்வைஸ் பண்ணதுனால தான் நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கோவப்படுவோம். சில பேரோட அனுபவ ரீதியாக அவங்க எவ்வளோ அனுபவிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். நம்மளுக்கு நல்வழிக்காக நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசத்தில் நம்ம மேலே பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பாசத்தில் கூட கரிசனையாக நம்மக்கிட்ட பேசியிருப்பாங்க. அதை நம்ம நல்ல விதமாக என்றைக்குமே எடுத்துக்க மாட்டோம். நம்மளோட ஈகோ, நான்ற அங்காரம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அதுலேருந்து கொஞ்சம் தயஞ்சி வரணும். யார் சொன்னாலும் நல்லது தான் சொல்லுவாங்க. நம்ம சில பேர் சொந்தக்காரங்க பொறாமையில் சொல்லுவாங்க, அது நீங்கள் கேட்க வேண்டாம். உங்கள் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ், எப்படி ஒரு வெல்விஷர்ஸ், இந்த குட் சோல்மேட் வச்சுருப்போம்ல, நம்மளுக்குன்னு நல்லது கெட்டது சொல்கிறவங்களுக்கு நல்லா நம்ம வச்சுருப்போம்ல. அந்த மாதிரி நல்லவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்கிட்டு அதுபடி நடந்தோம்னா நம்மளுக்கு நஷ்டம் கஷ்டம் எதுவுமே வராது. தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ண நம்ம இன்றைக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம். நம்ம யாராவது நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணால் கொஞ்சமாவது கேட்டுக்கலாம். இப்போல்லாம் ரொம்ப அடமன் கேரக்டர்ஸ் தான் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். வீண் வம்புக்கு போகிறது, ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறது. நம்ம ஒரு படம் கூட பார்த்துருப்போம், பார்க்கிங்க்கு சண்டை போடுறது. நம்ம இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தோம், குப்பை தொட்டி எங்கே வைக்கிறதுன்னு அதுக்கு சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கூடாது. நம்ம தயஞ்சு அவங்க நம்ம நல்லது தான் சொல்கிறாங்க, நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசு மாற்றி பர்த்தியார் சொல்கிறத கொஞ்சம் கேட்போமா. இன்னிலேருந்து அது ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம். யாராவது நல்லது சொன்னால் அவங்க மேலே தப்பாக சாடாமல், அவங்கள திட்டாமல், அவங்கள வாழ்த்தி, போய் நல்லது நீங்கள் சொன்னதுனால தான் இது நடக்கலை, நீங்கள் சொன்னதுனால தான் இது நடந்தது, நான் லூஸ் பண்ணலை எதையும், நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்லபடியாக நடந்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், நேர்மையாக. ஸ்டே பிளெஸ்ட்.